பால் ஒரு நாளைக்கு 400 ml, வெஜிடபிள்ஸ் வந்து 2 வேளைக்கு 2 கப்பு, ஃப்ரூட்ஸ் 1 கப்பு இல்லை 1 ஃப்ரூட் டெய்லி, ப்ளஸ் புரத சத்து உள்ள உணவு 2 உணவில் காலை மதியம் இல்லை மதியம் நைட் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிடும். இவங்களா நினச்சிட்டு வீக்காக இருக்குது நம்ம அயர்ன் டேப்லெட் சாப்பிட்டுடலாம், நம்ம எல்லாருமே கால்சியம் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிட்டுடலாம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சப்ளிமெண்ட்ஸ் கூட ஒரு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் எடுக்கணும். நிறைய பேருக்கு 40 வயசு மேலே பால் அந்த அளவு ஒத்துக்கிறது இல்லை, தயிரும் அந்த அளவு சாப்பிட்றது இல்லை. நிச்சயமாக நீங்கள் வந்து எந்த அளவு கால்சியம் சப்ளிமெண்டேஷன் வேணுமோ இதை எடுத்துக்கணும். யாரெல்லாம் டயபெட்டிஸ்க்கு மெட்ஃபார்மின்ங்கிற மருந்து எடுக்கிறாங்களோ அந்த மருந்து உடம்புலேருந்து B12 அப்சார்ப் பண்ணுறத குறைச்சி விடுது, அப்சார்ப் பண்ண விடலை. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா B12 சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, அதை பிட்வீன் மீல்ஸ் எடுத்து ஹெல்ப் பண்ணும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இப்போ வந்து பேச போகிறது சப்ளிமெண்ட்ஸை பற்றி. எல்லாருமே சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணுமா, இது ரொம்ப முக்கியமா, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம உணவில் 5 விதமான உணவு, நம்ம இது நிறைய தடவை சொல்லிட்டோம், பட் ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணுறதுக்கு, பால் ஒரு நாளைக்கு 400 ml, வெஜிடபிள்ஸ் வந்து 2 வேளைக்கு 2 கப்பு, ஃப்ரூட்ஸ் 1 கப்பு இல்லை 1 ஃப்ரூட் டெய்லி, ப்ளஸ் புரத சத்து உள்ள உணவு 2 உணவில் காலை மதியம் இல்லை மதியம் நைட் ஏதாவது 3 உணவில் 2 தடவை ப்ரோட்டீன்ஸும் இருக்கணும், வெஜிடபிள்ஸும் இருக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பதில் வாரத்தில் 2 தடவை சிறுதானியம் இல்லை முழு அரிசி, அதாவது பாலிஷ்ட் இல்லாத அரிசி, மாப்பிள்ளை சம்பா இல்லை கருப்பு அரிசி இல்லை சேப்பு அரிசி, இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதாவது மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, இதை தவிர விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். அண்ட் வெயில்ல வாரத்துக்கு 2 நாள் பிட்வீன் 11 AM and 3 PM 15 நிமிஷம் நம்ம வெயில்ல நின்னா நம்மளுக்கு தேவையான விட்டமின் டியும் கிடைச்சிடும். ஸோ இது வந்து நார்மல் பீப்புளுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸே தேவையில்லை. பட் இதுவே உணவை சரியாக சாப்பிட முடியல, இல்லை அவங்க சாப்பிட்ற உணவு டைஜஸ்ட் ஆகலை, IBS ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அல்சர் இருக்குது, இல்லை ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி லூஸ் ஸ்டூல்ஸ் ஆகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ற உணவுலேருந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் உடம்புல ஏறாத அவங்க ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக டெஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ டாக்டர்ஸ் அட்வைஸில் அவங்க எது எது உணவு கம்மியாக இருக்கோ, B12 இருக்கலாம், B6 இருக்கலாம், விட்டமின் C இருக்கலாம், விட்டமின் D இருக்கலாம், எது குறைவாக இருக்கோ அதை மாத்திரம் அவங்க சப்ளிமெண்ட்ல தேவையான அளவு தேவையான நாளுக்கு எடுத்தா போறோம். இந்த மாதிரி பண்ணா எப்ப டாக்டர் திரும்பி வர சொல்றாங்களோ அப்போ பிளட் டெஸ்ட் திருப்பி எடுத்துட்டு அவங்க போய் செக் பண்ணாங்கன்னா தேவையா இல்லையான்னு டாக்டர் சொல்லுவாங்க. இதுக்கு பதில் இவங்களா நினைச்சிட்டு வீக்கா இருக்கு நம்ம அயர்ன் டேப்லெட் சாப்பிட்டுடலாம், நம்ம எல்லாருமே கால்சியம் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிட்டுடலாம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சப்ளிமெண்ட்ஸ் கூட ஒரு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்தாதான் டாக்டருக்கு சொல்ல முடியும் உங்களுக்கு தேவையா இல்லையா. இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா பால் நல்லதில்லை அப்படின்னு நிறைய பேர் பாலை நிறுத்திட்டாங்க. பாலா இருக்கலாம், தயிரா இருக்கலாம், பால் ஆடைக்கட்டியா இருக்கலாம், இது எதுவுமே அவங்க சாப்பிட்றதில்ல. அப்போ அவங்க உடம்புல, அதுவும் வெஜிடேரியனா இருந்தா கால்சியம் சத்து தேவையான அளவு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்கு, கேழ்வரகுல இருக்கு, கீரைல இருக்கு, ஆனா அது கூட வந்து ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கு. அதனால நிறைய அளவு சாப்பிட்டாதான் நம்மளுக்கு அந்த கால்சியம் தேவையான 1 கிராம் ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதான் அவங்க சாப்பிடலைன்னா அவங்க உடம்புல கால்சியம் சத்து குறைஞ்சதுன்னா
போன் எஃபெக்ட் ஆகும், பிளட் கிளாட்டிங் எஃபெக்ட் ஆகும், growth எஃபெக்ட் ஆகும், குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு குழந்தை வளர்றது எஃபெக்ட் ஆகும். அதனால அவங்களுக்கு கால்சியம் சத்து தேவைன்னா நிச்சயமா எடுத்துக்கலாம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா விட்டமின் டி குறைவா இருந்தா கூட உணவுல கால்சியம் எடுக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த கால்சியம் அப்சார்ப் ஆகிறதுக்கு வழி இல்லை. அதனால அவங்க கால்சியம் வித் விட்டமின் டி கொடுப்பாங்க, அதை எடுக்கணும். இப்ப கர்ப்பிணிகள் இல்ல பால் கொடுக்கிற தாய்மார்கள், சின்ன குழந்தை, இவங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க. இது எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த அளவு கால்சியம் அவங்க சாப்பிடலைன்னா பால் சுரக்கிறது கூட எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கர்ப்பிணிகளுக்கு ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. இது குழந்தையோட பிரெயின் ஸ்பைனல் growthக்கு ரொம்ப நல்லது. இது கட்டாயம் எடுத்துக்கணும். அதே மாதிரி அயர்ன் கொடுப்பாங்க, பி காம்ப்ளெக்ஸ் கொடுப்பாங்க, விட்டமின் சி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கு, அதனால குழந்தை வளர்ச்சி எஃபெக்ட் ஆகுது. அதனால தான் கர்ப்பிணிகளுக்கு இதெல்லாம் கொடுக்கறாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல கூட கொடுக்கறாங்க. ப்ளீஸ் அதை வாங்கி சாப்பிடுங்க, அது நல்லது தான், உங்களுக்கு தேவை, அதனால தான் கொடுக்கறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா பெண்கள் 40 வயசு மேல அவங்களுக்கு உடம்புல இருந்து கால்சியம் வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு 40 வயசு மேல பால் அந்த அளவு ஒத்துக்கிறது இல்லை, தயிரும் அந்த அளவு சாப்பிட்றது இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க. 500 மில்லிகிராம் கால்சியம் இல்லை 1 கிராம் கொடுப்பாங்க. அது தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் பால் சாப்பிட்றீங்கன்னா 500 மில்லிகிராம் போரும். பாலை விட்டுட்டீங்க, பாலும் கிடையாது தயிரும் கிடையாது, வெஜிடேரியன்னா நிச்சயமா நீங்க வந்து டாக்டர் கேட்டு எந்த அளவு கால்சியம் சப்ளிமெண்டேஷன் வேணுமோ இதை எடுத்துக்கணும். இது ஆஸ்டியோபோரோசிஸ், அந்த போன் வந்து தின்னிங் இதெல்லாம் குறைக்கும். அதனால கட்டாயம் எடுத்துக்கணும். இப்போ யாருக்கார் விட்டமின் டி குறைவா இருந்ததுன்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்க முதல்ல சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அது 6 வாரமோ 8 வாரமோ எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து முடிச்சுட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. இது கட்டாயம் எடுத்துட்டு போகணும். ஒன்று மருந்தை விட்டுட்டு சரியா போயிடுச்சுன்னு விடக்கூடாது, அது சரியா ஆயிடுச்சான்னு பார்க்கணும். இல்லை டாக்டர் தான் மருந்து கொடுத்துருக்காங்க, லைஃப் லாங் எடுத்துக்கூடாது. ஏன்னா சில விஷயம்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ விட்டமின் ஏ, டி, இ, கே இது 4 உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எந்த நாள் எடுக்க சொல்றாங்களோ 2 மாசமோ 3 மாசமோ அவ்வளவுதான் எடுக்கணும். எடுத்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து திருப்பி போய் காமிச்சு கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு பார்க்கணும். அதே மாதிரி அயர்ன், இந்த மாதிரி சில விஷயம், காப்பர், மெக்னீசியம், மேங்கனீஸ், ஜிங்க், இதெல்லாம் சப்ளிமெண்டேஷன்ல எடுத்தீங்கன்னா இது நிறைய கொடுப்பாங்க. இது வந்து எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள் தான் எடுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ வயசு ஆயிடுச்சு, 70 வயசு மேலே இல்லை 60 வயசு மேலே, இவங்களுக்கெல்லாம் உணவும் குறைஞ்சிடும். அவங்க சாப்பிட்ற உணவுலேருந்து அப்சார்ப் ஆகிற நியூட்ரியன்ஸும் குறைஞ்சிடும். அதனால இவங்களுக்கு சப்ளிமெண்டேஷன் கொடுப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப கிராம்ப்ஸ் வரும், ஸோ இவங்களுக்கு விட்டமின் இ கொடுப்பாங்க. சில பேருக்கு அடிக்கடி வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அவங்களுக்கு விட்டமின் சி கொடுப்பாங்க, இம்யூனிட்டி பெட்டர் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறவங்க எடுத்துக்கலாம். யாரெல்லாம் டயபெட்டிஸ்க்கு மெட்ஃபார்பின்கிற மருந்து எடுக்கிறாங்களோ அந்த மருந்து உடம்புலேருந்து B12 அப்சார்ப் பண்ணுறத குறைச்சி விடுது, அப்சார்ப் பண்ண விடலை. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா B12 சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அதை பிட்வீன் மீல்ஸ் எடுத்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப மோசமாக ஆகி அவங்களுக்கு கிராம்ப்ஸ் வருது, இல்லை இந்த B12 டெஃபிஷியன்சினால வர சிம்டம்ஸ், பேர்னிங் அதெல்லாம் வருதுன்னா B12 இன்ஜெக்ஷனே எடுத்துக்க சொல்லுவாங்க, அது கூட எடுத்துக்கலாம். ஸோ எது தேவையோ கட்டாயம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் சப்ளிமெண்ட்ஸ் தான் உணவுன்னு நினச்சி எல்லா சப்ளிமெண்ட்டும் சாப்பிட்றது அர்த்தமே கிடையாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சாப்பிடணும். யாரெல்லாம் நார்மல் டயட் எடுக்கிறாங்களோ, வயசு சின்னதாக இருக்கோ, தேவை கிடையாது. அவங்க சாப்பிட்ற மருந்துனால டெஃபிஷியன்சி வருதுன்னா அதுக்கு சப்ளிமெண்டேஷன் தேவை. அது எப்போ சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும்.
அண்ட் தேவையானாதான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். எல்லாரும் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நம்ம சப்ளிமெண்ட்ஸை பற்றி அதை யார் எடுக்கணும் அதை பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.